அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா. ஆதரிப்பவர்கள் இந்த பக்கம். இது ஒரு நல்ல முன்மாதிரி அல்ல, இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. அவர்கள் லிவிங் டுகெதர் இருக்கிறார்கள் தான் இப்ப எழுதுறாங்க இல்லையா? அப்ப அதுக்கு மாற்றாக தமிழ்ல என்ன இருக்குங்கிறதா கேக்குறேன். புரிதலுக்கான முன்னுரை. உங்க பேர் என்ன? தினேஷும் இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பேரு கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 மனங்கள் ஒன்று சேர்ந்த. ஓகே, ஒரு எஸ்ஸே எழுதுங்க. கூடி வாழ்தல், இருவர் ஒன்றானால் மன திருமணம். மன திருமணம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? உடல் தேவைக்கான புரிதல். உடல் தேவைக்கான புரிதல். நம்மளால மென்டலா தான் ஒருத்தவங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பிசிக்கலா அவங்க நமக்கு வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சேர்ந்து வாழ்ற தொடர்பு. சேர்ந்து வாழ தொடர்பா? நீங்க எந்திரிக்கல ஒரு நிமிஷம். ஓகே. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நீங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா அந்த பேர் என்ன? லிவிங் டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன? மோசமான உறவுகள். கள்ளக்காதல். கள்ளக்காதல். காம திருமணம். காம திருமணம். இத்தனை பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? ஏங்க சோ பண்ற நானே இவ்வளவு எழுதுனது இல்ல. இங்க வே. ஐயோ போது அடேப்பா லிஸ்ட் போயிட்டே இருக்கு. என்னடா அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்கு. அங்கீகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி லெவல், லிவ் இன், எபிக்ஸ், கமிட்மெண்ட், காமன் சஃபர் மோஸ்ட், பேபி ஃபார்ம், மை காட். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ரகசியமா வாழ்றவங்க. ஆனா அதான் நம்ம சொல்ல வரோம். கொஞ்சம் பாதி மலையாளப்பட்ட டைட்டில் மாதிரியே இருக்கு. மலையாளப்பட்ட டைட்டில் மாதிரியே இருக்கு. ரகசியமா வாழ்றவங்க. நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இருக்கிறோம் சார். இப்ப இருக்கீங்க. ஓகே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா இருந்திருக்கலாமே, ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து தங்கலாம்னு முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழணும் சார், அப்பதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ அப்படியே இப்போ your friends know it, உங்க friends சர்க்கிளுக்குலாம் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும் சார். காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வீட்ல தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார். வீட்ல தெரியும் சார். அம்மா பின்னாடி. ஓகே. குட் மதர், குட் சன். இப்போ உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட இஸ் லிவிங் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? லாஸ்ட் இயர் சொன்னாங்க சார். விளங்கும்டா. லாஸ்ட் இயர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? சரி உண்மையா சொன்னா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குட்டாய் போடு. லிவிங் இருக்காங்க. பெரும்பாலும் அம்மா அப்பாக்கள் கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாங்க. நீங்க ஓகே நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? படிக்கிறாங்க சார். படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்ல நம்ம கேட்டுட்டு நல்லபடியா எல்லா ரிலேஷனுக்கும் சொல்லி மேரேஜ் பண்ணி வைக்கலாம். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொன்னுடுவேன். போடா. ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேக்குறேன். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் யூ பீப்பிள். உங்க பொண்ணை இப்படி அலோ பண்ணுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோ பண்ண மாட்டீங்க. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. திருமண வாழ்க்கை என்பது ஒரு நெருக்கடிக்குள் இருக்கிறது. வேற வழி இல்லாம தான் எல்லாரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறாங்கிறது உங்க நம்பிக்கை தான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்கன்னா நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு அப்படி இருக்கணும்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க புழுக்கமோ நெருக்கடியோ இல்லைன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீ அதுவும் இது ஒண்ணுதான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இது? சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. குழந்தை வந்து கண்டிப்பா அவசியம் தான். ரைட். அப்புறம் அதை பெத்துக்கிறது இல்ல? அதை பெத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு தான் சொல்றேன். பெத்துக்க டைம்னா எப்போ? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஒரு லாங் லாஸ்டிங்கா நீங்களே பார்க்கல. நீங்களே பாதியில அது போயிருங்கிற ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் இதை கடக்குறீங்க. ரொம்ப கரெக்ட். ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறதுனால பெத்துக்கலங்கிறாங்க. அதுதான் நீங்க வாழ்க்கையை எதிர்கொள்ள பயப்படுகிறீர்கள்ங்கறாங்க. கரெக்ட்டா கட்டுட்டா. அந்த பொண்ணு என் பையனை நம்பி வந்துட்டா. படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆன பிறகு நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க மாட்டாங்க. அதான் ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. இருக்கட்டும், இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்களா? இந்த மாதிரிலாம் வேணாப்பா. காது குத்திட்டாங்கப்பா. இங்க பாருப்பா. வேலைக்கு கூட போல.
அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு என்ன நினைக்கிறாங்க? இப்ப நீங்க லவ் பண்றீங்க, ஒண்ணா இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாட் வில் யூ டு? பேசிட்டாங்களா நாங்க பிரிஞ்சுதான் சார். வேற பொண்ணு பாப்போம் சார். வேற பொண்ணு ஆமா, பாப்பீங்க. கண்டிப்பா. ரைட். இப்ப இந்த பொண்ணை விட்டுருவீங்க. ஆமா சார். ரைட் தானே? அட நம்பியா பாத்தல அடிக்கும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு நம்பி. இப்போ இந்த பையனே சொல்றான் நான் வேற பொண்ணை பாப்பேன் அப்படிங்கிறான். அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்ப அந்த பிள்ளை என்னவா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அப்ப அது ஒரு மர்மம், இது ஒரு மர்மம் சார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. 4 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணத்துக்கு போன பிறகு உங்களுக்கு சண்டை வராதா? ஹரிஷர் டெஃபினட்டா சண்டை வரும் அப்ப சார். என்ன இங்கிலீஷ்ல சண்டை வராம எப்படி? அப்படிதானே அவன் கேட்பான். லவ் இருக்கா? இருக்கு. இருக்கா? இருக்கு. அந்த பிள்ளையோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பீங்களா? கண்டிப்பா சார். அந்த பொண்ணுக்கு ஓகேயா? அந்த பொண்ணு பேரு? அது வேணாம். அப்ப தயங்குற தைரியமா சொல்றான். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரகசியம் தான். இப்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா இருக்கு, கல்யாணம் பண்ண போறீங்க. அந்த பொண்ணு பேரை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. அப்புறம் எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? பொண்ணோட பேர் கேட்டா கூட வந்து சொல்றதுக்கு தயங்குறாரு. அப்பேற்பட்ட உறவு தான் இது. மூடி மறைக்கப்பட்ட உறவாக தான் கடைசி வரையும் தொடரும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. லவ் பண்றாங்க. இடைப்பட்ட காலத்துல they just want to have some sexual relationship. அதுக்கு இவங்க வச்சுக்கிற ஒரு நேம் living together. இட்ஸ் ஃபார் செக்ஸ் அப்படிங்கறாங்க. சார் அது இட்ஸ் ஃபார் செக்ஸ் இல்ல, ஆனா இட் ஹேப்பன்ஸ். அதை வந்து தவிர்க்க முடியாது. இங்க வா. இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு உங்கள் மீது. நீங்க ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக நீங்க அதை வச்சுக்கிறீங்கங்கறாங்க. அவ்வளவுதான். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். அதனால நாங்க ரகசியமா இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு எனக்கு புரியல, நீங்க ரகசியமா இருக்கீங்க. உங்களுக்கு தப்பு இல்லாத ஒரு உறவா தெரிஞ்சதுன்னா ஓபனா இருந்திருக்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மேரேஜ்க்குள்ள போக மாட்டோம் நீங்க எப்படி அவ்வளவு இதா சொல்ல முடியும்? போவோம் நான் சொல்றேன். we will go. அதை ஏன் பண்றீங்க? அதுல தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குல்ல? ஐயோ எல்லாமே நான் சிங்கா போயிட்டு இருக்கேன். இந்த உறவுல வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுறா. அபார்ஷன், குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்கு. அதை அவ வளர்க்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. கேட்டுக்க. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஆனாதானே உடல் ரீதியா பெண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஸ்மார்ட்டா இருங்க, புத்தி யூஸ் பண்ணுங்க. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. அவங்க டீனேஜ் குழந்தைங்களுக்கு நீங்க என்னத்த சொல்லி கொடுப்பீங்க? என்ன மாரல்ஸ், என்ன வழி நடத்துதல கொடுக்க முடியும்? அவங்க திருப்பி கேட்பாங்க என்ன கொந்தளிச்சாதீங்க என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா. ஸ்டாண்டர்ட் நீ யார் கூட எல்லாம் வந்து வந்திருக்க, நீ என்ன எப்படி சொல்ல முடியும்னு சந்தோஷமா இருன்னு சொல்லி கொடுப்போம். என்னடா இது? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காத. அவ்வளவுதான் சொல்லி கொடுப்போம். சந்தோஷமா இரு, how to be safe, how to be smartனு சொல்லி கொடுப்போம். சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. உருப்படவே மாட்ட. உருப்பட மாட்ட. முற்றமா தப்பு சார். ஏ இது மாதிரி என்னோட ரிலேட்டிவோ யாரும் இருந்தானா அவனை அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் வந்து அடிப்போம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு 60 வருஷம் வந்து நம்ம 2 பேரும் தான் வாழ போறோம். சோ நீ நானும் ஒரு 6 மாசம் ட்ரையல் பாத்துக்கோன்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கு. நமக்கு கருமம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ண வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை அவங்க முன்னாடி அது கேஷுவலா இருக்கிறத நம்மளால கேஷுவலா எடுக்க முடியல. ஏன்னா கல்யாணம்ன்றது ஒரு புனிதத்துல கொண்டு போய் வைக்கிறோம். அதானே உலக வழக்கம். கமிட்மெண்ட்டோ. நீங்க வந்து லிவிங்னா மேரிடா? நான் மேரிட். அது என்ன இந்த நாட்டுல புரட்சி பேசுற யாருமே அதை செய்யாத ஆளாவே இருக்கீங்க. நான் மேரேஜ் பண்ணனும்னு நினைச்சது ஏன் சாய்ஸ். அவங்க லிவினா இருக்கும்னு நினைக்கிறது அவங்க சாய்ஸ். இல்லமா லிவிங்னா நீ மேரேஜ் பண்ண அப்படி என்ன கேட்க கூடாது. எனக்கு சந்தேகம் வந்து ஏன்னா ஏன் சாய்ஸ். ஓ அப்படியே விஷயம். பச்சை பச்சையா கேளுங்க, தாராளமா கேளுங்க. நீங்க ஒரு பொண்ணை வந்து இங்க இருந்து ஒரு பொண்ணை நீங்க தாராளமா கேளுங்க பாப்போம். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இல்ல பச்சை பச்சையா நீங்க என்ன பேசுறீங்க? என்ன குற்றம் செய்யல மட்டும் குற்றம் இல்ல, குற்றத்தை தூண்டுறது குற்றம் தான். நீங்க சொல்லுங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இத பொத்தாம் போது நம்ம ஏன் விடக்கூடாது அப்படின்னா அவர்களுக்கு சொல்லணும். இதுதான் சரினா அது சரின்னு சொல்லணும். அப்பதான் அடுத்த தலைமுறை சரியாகும். இது சூப்பர் அப்பு. இல்ல மேரேஜ் தான் சரினா மேரேஜ் சரின்னு சொல்லணும். அவர் ஒரு விருப்பப்படி இருந்துக்கப்பா, நீ உன் விருப்பப்படி இருந்துக்க, நீ உன் விருப்பப்படி இருந்துக்க. என்ன தவறு இருக்கு? ஐயோ சாமி வேற. டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. இல்ல அவரவர் விருப்பப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்து பயன் இல்ல. நம்ம சிந்திக்கிற ஆளா இருந்தா என்ன செய்யணும்னா சிந்திக்கிற ஆள் சொல்லணும். இந்த கரெக்ட்பா. பழனியப்பன் மாதிரி சிந்திக்காத என்ன செய்வானா, தமையன் ஒரு பெரிய சிந்தனாவாதி, கோபி ஒரு பெரிய சிந்தனாவாதி, சரியா தான் சிந்திச்சு சொல்லுவாங்க. அதன்படி நடந்தா மனித வாழ்க்கை எளிது. நிறைய போறான்டா. இன்னைக்கு நம்ம ஒண்ணு சொல்லணும். இந்த மொத்த கூட்டமும் அவரவர் விருப்பப்படி வாழுங்கன்னு சொல்வது நோக்கம் இல்ல. அப்படி அவுத்து விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மாட்டிக்கிட்ட பங்கு அடிப்பட்டா திரும்ப அதுக்கு வரட்டும். இதுதான் சரின்னு வரட்டும். இப்ப எனக்கு அட்லீஸ்ட் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னு கண்டுபிடிக்கிற மருந்தை வந்து குரங்கு குட்டி கொடுத்து பாக்குறது, இன்னொன்னு கண்டுபிடிக்கிற மருந்தை வந்து விஞ்ஞானி தானே சாப்பிட்டு பாத்துக்குவான். நீங்க எல்லாம் தானே சாப்பிட்டு பாத்துக்கிற விஞ்ஞானி. இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? பாராட்டுறோம்.
காரணம் என் பிள்ளைய நல்லா வளர்க்கறதுக்கு நீ மருந்தை சாப்பிட்டு சாகரியா பொழைச்சிருக்கேன்னு நான் பார்க்க போறேன். பொழைச்சிருந்தா அவனை வச்சுக்க போறேன். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? பொழைச்சிருந்தா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். செத்து போனாடியா கொஞ்சம் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டான், நீ சாப்பிடாத இந்த மருந்துன்னு சொல்ல போறேன். ஒரு வாரம் சொல்லிட்டு திருப்பி கமிட்மெண்ட் வந்து கமிட்மெண்ட் இல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் இடத்துல கிரெடிட் கார்டு வச்சிருப்பீங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. எல்லாருமே எப்படி ஒரு லோன் இருக்கும், ஏதோ ஒரு லோன் இருக்கும். இந்தியாவில் லோன் இல்லாம இருக்காது. அரசாங்கம் எப்படி அவங்க லோன் கொடுத்து கடைக்காரனா வச்சிருக்கோம். ஆனா 10ஆம் தேதி கட்ட வேண்டிய லோனை கட்டல, 11ஆம் தேதி பேங்க்ல போன் பண்ணா எந்திரிச்சுன்னு சல்யூட் அடிக்கிறீங்க அவனுக்கு. அது கமிட்மெண்ட். அது ஏன் மனைவி இருக்க மாட்டேங்குது? ஒருத்தன் கடன் கொடுப்பான், கடன் கொடுத்தவங்க 9ஆம் தேதி கட்ட முடியாத 10ஆம் தேதி கட்டினா பதறுவீங்க. அது கமிட்மெண்ட். ஆனா அது ஒரு உறவா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க. இருந்துங்கடா டேய். எல்லாரும் முன்னாலே முட்டி போட்டு தான் நிக்கிறோம். கமிட்மெண்ட் முன்னால, மேனேஜர் முன்னால, நிர்வாகம் முன்னால, பேங்க் முன்னால, இஎம்ஐக்கு முன்னால. ஐயோ. பட் ஆனா என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் நான் கமிட்டடா இருக்க மாட்டேன். நான் நினைச்சது நான் செய்வேன், அவன் நினைச்சது அவ செய்யலாம். இது இந்த லாஜிக் புரியல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். பாக்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டா, உலகம் முழுவதும் இதை ஆதரித்த நாடுகள் குடும்பங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றன. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. குடும்ப நிறுவனத்துக்குள்ள வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ப்ளீஸ் டோன்ட் டெஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.